ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல அமேசான் மினில ரிலீஸ் ஆயிருக்க ஃபார்பிட்டன் ஜோன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆன ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் அட்வென்ச்சர் படம். இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 1 hour 27 minutes இருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஒரு புனிதமான பூமி இருக்கு, அங்க போய் அரசனாகிறதுக்காக ஒரு போட்டி நடத்துறாங்க. அதுல அந்த ஊரை சுத்தி இருக்க முக்கியமான வீரர்கள் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. அதுல இவங்க ஒரு பறக்கும் பந்தை பிடிக்கணும். அதுல நம்ம ஹீரோல இருந்து எல்லாருமே ட்ரை பண்றாங்க. அதை அவங்க பிடிச்சி அந்த புனித பூமிக்கு போய் அங்க ஒரு ஆயுதம் இருக்கும். அதை யார் கைப்பற்றாங்களோ அவங்க தான் அந்த நாட்டோட அரசன். அதே மாதிரி அவங்க இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கான ரொம்பவே கடுமையான போட்டி நடந்து நம்ம ஹீரோல இருந்து பல பேர் அந்த உலகத்துக்கு போறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில பேர் இல்லீகலா அங்க போறதுக்கு ட்ரை பண்ணி அவங்களும் போறாங்க. கடைசியில இந்த ஆயுதம் யார் கையில கிடைக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி இந்த படம் பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பயங்கர சவுண்டான ஒரு படமா இருக்கு. குறிப்பா விஎஃப்எக்ஸ்லாம் தரமா அல்டிமேட்டா பண்ணிருக்காங்க. ஒரு சில காட்சிகள்ல பெசிறு தட்டினாலும் பல சீன்ஸ் நம்மள பிரமிக்கிற மாதிரி தான் இருக்கு. அதுவும் குறிப்பா அந்த சைனீஸ் படங்கள் எல்லாம் ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு காட்டுவாங்க. அது எப்பயுமே அற்புதமா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்திலையும் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபிலாம் படத்துக்கு என்ன வேணுமோ நீட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸை சொல்லலாம். பல ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப சூப்பரா தத்ரூபமா பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்லயும் படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அந்த புனித பூமியை காமிச்சிருக்கிறதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. அதே மாதிரி அவங்க போனதுக்கு அப்புறம் ஸ்கிரீன் பிளேவும் நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கு. இதுல ஒவ்வொரு சீன்லயுமே ஒவ்வொரு டாஸ்க் மாதிரி இருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாவே இருந்தது. தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டாவே லிப்சிங்கோட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு ஓகேவான படம் தான். கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாருக்கெல்லாம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் பார்க்கும்போது ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.